பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆசீர்வாதம். இந்நாட்களில் நம்ம ஆசீர்வாதமாய் வாழுகிற போது, ஒரு செழிப்பாக இருக்கிற போது, நம்ம சொந்த பந்தங்களும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களும் சரி, அக்கம் பக்கத்தினர், நம்ம தெருவில் வசிப்பவர்களும் சரி, இப்போது தான் இந்த ஊருக்கு வந்தான், எவ்வளோ பெருசாகிட்டான், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, வீடு எவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க, எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இன்று முதல் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். யாரையெல்லாம் வேதத்தில் அது போல் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். ஈசாக்கு என்ன பண்ணுறான், கேரார் ஊரிலே அவன் குடி இருக்கும்போது அவன் சாயந்தர வேலையிலே போயிட்டு அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அந்த ஊரிலே அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட பின்பு அவனுக்கு நிறைய அவனுடைய ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்ததை காட்டிலும் ஈசாக்குடைய நாட்களில் ஆடு மாடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் அவனுக்கு நிறைய உருவாகிறதுனால அங்கே இருக்கிற அந்த அபிமெலேக்கு என்ன பண்ணுறான், என்ன இவன் இந்த ஊருக்கு வந்தான், அவன் தகப்பனை போல பரதேசியாக இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணான், ஆனால் இன்னைக்கு பார்த்தா நம்மளை காட்டிலும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களை காட்டிலும் பெருசாக வளர்ந்துட்டானே என்று சொல்லி பொறாமை வருது. அந்த ஊர் ஜனங்களெல்லாம் போய் அந்த அபிமெலேக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் வந்தான் தலைவர், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டை பாருங்களேன், அவங்க காரை பாருங்களேன், அவங்க வேலையை பாருங்களேன், அவங்க சம்பளத்தை பாருங்களேன்னு சொல்லி அவங்க இப்போ எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாருன்ற ஒரு காரியம் அந்த மனிதர்களுக்குள்ளே இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கின் இடத்துல அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றான். எவ்வளோ பொறாமை இல்லைங்க, ஊர் மக்களுக்கும் சரி, அங்கே இருக்கிற அந்த மனிதனுக்கும் சரி, எவ்வளோ பொறாமை. நாங்கள் இந்த ஊர்லேயே வசிக்கிறோம், எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எங்களால் பழகி பெருக முடியல, எங்களால் எந்த விதத்துலையுமே இருக்க முடியல, ஆனால் நீ எதை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாக மாறுது. ஒரு சின்ன விதை விதைக்கிற உனக்கு பல மடங்கு பலன் கிடைக்குது, ஒரு துறவு தோன்ற உனக்கு தண்ணி வருது, நாங்களாம் கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி பொறாமை கொண்டு அந்த ஊரை விட்டு விரட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து போய் ஒரு பள்ளத்தாக்கில் குடியிருக்க நினைக்கிறான், அங்கேயும் துறவு தோன்றான், அங்கே வாக்குவாதம் பண்ணுறாங்க, வேற ஒரு இடத்துக்கு, இப்படி 3-4 இடத்துக்கு போகிறான். கடைசியாக ஒரு இடத்துக்கு வரான், அந்த இடத்துலையும் துறவு தோன்றான், தண்ணீர் வருகிறது. அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ணாததுனால அவன் சொல்கிறான், இந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு பழுகும்படிக்கு பெருகும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பேர் வைக்கிறான். அந்த இடத்துல இருந்து அவன் என்ன பண்ணுறான்னா, மிகவும் மிகவும் அவன் அந்த இடத்துக்கு பெயர் சபா என்று பெயர் வைத்ததும் இல்லாமல் ஆசீர்வாதமாய், பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதமாய் அவன் காணப்படுகிறான். எதனால? அவன் தேவனோடு சஞ்சரித்ததுனால, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவன். அதனால தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இன்னைக்கு நீங்க வாழுகிற இடத்துல உங்களை பார்த்து அவங்க சொல்றாங்களா, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா, என்ன வேலைக்கு போறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எந்த மாதிரி பைக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எந்த மாதிரி எவ்வளோ அவங்க வாழ்றாங்க, அவங்க போட்ட ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, எப்படி இப்படிலாம் இப்பதான் இந்த ஊருக்கு வந்தாங்க, பார்த்தா நம்மளை காட்டில பெருசாயிட்டாங்க, நம்ம இந்த ஊர்லயே இருக்கிறோம், நம்மளால ஆசீர்வாதமா இருக்க முடியலையேன்னு சொல்லி பொறாமப்படுறாங்களா? அதே ஜனங்க ஒரு நாள் உங்க வீட்டை தேடி உங்களை பார்த்து அவங்க சொல்லுகிற காரியம். ஈசாக்கா அப்படிதான், யாரெல்லாம் விரட்டினாங்களோ அவங்க எல்லாம் தேடி வராங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே 26ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கிறேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்கிட்ட வந்தீங்க? நீங்க தான் அந்த ஊர்ல இருந்து என்ன விரட்டினீங்கல்ல, அந்த ஊர்ல இருந்து என்ன துரத்தி அடிச்சுங்கல்ல, நீங்க வேணாம் அந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, திரும்ப எதுக்குப்பா என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கு கோபம் அவங்களோட வாக்குவாதம் பண்றான். ஆனா கூட அவங்க என்ன பண்ணல, எதிர்த்தோ கோவப்பட்டோ, அடப்போப்பா இவனை தேடி வந்தோம், இவன் நம்மளை பார்த்து இது பண்றான்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு தாழ்மை, அவன் பெரியவன் ஆனும்போது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்களாம், தாழ்மையை காண்பிக்கிறாங்க. உடனே அடுத்த வசனம் பாருங்க. அதுக்கு அந்த 28வது வசனத்துல, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நீங்க இந்த 29வது கடைசி பகுதி பாருங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே
நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம். நீங்கள் இது மனுஷரால் வந்தது கிடையாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. அதனால தான் உங்களை பழுகி பெருகி திரளாய் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துட்டோம்ப்பா. ஏன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் பொறாமப்பட்டாங்களோ, யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ, யாரெல்லாம் உங்களை மிகவும் நெருக்கினார்களோ, கர்த்தர் உங்களை விசாலமான இடத்துல கொண்டு போய் வைப்பார். அங்கே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால. ஈசாக்க போல மாலை வேலையில் அந்தி சந்தி மாலை வேலையில் தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே வைப்பார். அப்போ உங்களை பார்த்து பொறாமப்பட்ட எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. சொந்தங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறதான ஏரியாவில் இருக்கிற வசிக்கிற பெரிய ஆட்களாக இருக்கட்டும், நம்மளை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். மற்றவங்க பார்த்து கண் வைக்கிற வழக்கம் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்க கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஐயோ, இந்த நெருக்கம் எப்பொழுது என்னை விட்டு மாறும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறாங்க ராஜா. அவங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இவர்களையும் பழுகி பெருகும்படி செய்யும். பொறாமை கொள்ளும்படி ஆசீர்வதியும். சபையிலையும் சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.